திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசு மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இந்திய வானிலை மையத்தை குறை கூறுவதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகம்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணியே இருந்துட்டு இருக்குது. அடுத்த கூட்டம் நடக்குமா நடக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் இந்தியில் தான் பேசணுங்கிறாரு. இப்போ ஆரம்பம் ஆயிட்டுது, அப்படியே புகைய ஆரம்பிச்சிட்டுது. அது நெருப்பாக எப்போ வரும்னு தெரியல. ஆகவே அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல. ஏன்னா பல்வேறு உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. அது ஒத்த கருத்துள்ள கட்சிகள் 26 கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்ததாக இந்தியா கூட்டணி இருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றன. உங்கள் போல ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே வெவ்வேறு கருத்தர்களுடைய வெவ்வேறு கொள்கையுடைய கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நீடிக்குமா என்பது கேள்விக்குறி.